எல்லாரும் வாட்ஸ்அப்ல காதால யாரோ பெருசு பெருசா எழுதுறத வச்சுக்கிட்டு அதையே சொல்றாங்க. அரை குறையமா ஏதாவது ஒரு ஹெட்லைன்ஸை படிச்சுட்டு அதை பார்த்து 2 மணி நேரம் பேசுறாங்க. உள்ள போய் படிக்கிற பழக்கம், படிப்புன்றது வந்து தானா வராது, எஃபர்ட் எடுத்தாதான் படிப்பு. படிக்கிறதுக்கு அந்த ஒரு மனோநிலையும் அந்த ஒரு பழக்கமும் ஏற்பட்டால் தான் ரீடிங் will become a habit. Or else you may know the language, you may understand the meanings of words, but you can never become a person who gets into the habit of reading. My request is please go into it. Maintain a good physique. Maintain a real good physique. ரொம்ப முக்கியம். இப்போ நான் முதல்ல பாடுனேன்ல, that is not to exhibit my singing talent. அப்படிலாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது. நான் பாட்டெல்லாம் கற்றுக்கிட்டதே கிடையாது. I have never learned anything. But ஏன் அதை பண்ணேன்னா, I love music. I love music. Until date, I continue to listen. எப்போ முடியுமோ I try to sing. See, என்னை பார்த்தா உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு you will get that confidence. இப்போ மட்டுமா பாடலாம் வந்து ஒரு 300 பேர் எல்லாரும் வந்து பாடுறான், நம்மளால முடியாத ஒரு முக்கியம் வருது. So sometimes you have to exhibit weakness to ensure that you also get that confidence. So art form of anything, it can be dance, because you people dance here, you people have sung here. My question is, will you do it when you are 55 years? Will you do it when you are 60 years? அது ஒரு வயது இருக்கும்போது நீங்க அதை பண்ணுவீங்களா? பண்ணணும். அந்த சந்தோஷம் ஒன்று சொன்னேன்ல, அப்பதான் அது வந்து கூட உன்னை தோழர் மாதிரி உன் மேல தோல் மேல கையை போட்டு கூட வந்துகிட்டே இருக்கும். அதனால இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், technology is very helpful. I am again saying technology is very helpful. Ana you be in control of the technology. Don't allow technology to control you. If you allow technology to control you, a day will come where the artificial intelligence will be ruling you. It வந்து it's not a distant thing. It is happening right in front of us. Please take use of technology, make use of technology, but never allow technology to dominate you in any way, to take away your life. Next is parents. Parents இந்த சொல்றதுல பசங்க பேசணும்ன்ற அவசியம் இல்லை, கேட்கலாம். பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளின் உலகம் ரொம்ப அழகான உலகம், ரொம்ப அழகான உலகம். ஒரு கவிதை ஒன்று நான் சமீபத்தில் படித்தேன். மருந்து கடைக்கு போனேன் என் மகளுடன், மருந்து கடைக்கு போனேன் என் மகளுடன். என் மகள் சொன்னால்,